எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து உங்களுக்கு கிக்கி தமிழா. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டோட பாப்புலர் சீரிஸ், அதாவது மோட்டோட பாப்புலர் ஜி சீரிஸோட இப்போ புது ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் G5+. ஸோ வந்து அந்த G5+ஓட ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரோஸ் கான்ஸ், அதாவது எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்களாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம ப்ரோஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 625 சிப்செட், இது octa-core சிப்செட், 4GB ரேம் இருக்குது, 5.2 inch 1080p IPS LCD ஸ்க்ரீன் டிஸ்பிளே, Adreno 506 GPU, 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது, 16GB வேரியன்ட் இருக்குது, டியூவல் சிம், நானோ சிம் போடலாம், ரெண்டு வந்து டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு இருக்குது, 12MP ரியர் கேமரா, f1.7ஓட 5MP ஃப்ரண்ட் கேமரா, 3000 mAh பேட்டரி, அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், NFC இருக்குது. இதுதாங்க இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். அடுத்து நம்ம இந்த ஃபோனில் எனக்கு பிடிச்ச விஷயங்களை பற்றி பேசுகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 5.2 inch ஃபுல் ஹெச்டி IPS ஸ்க்ரீனுங்க. ஸோ ஃபோனோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த ஃபோனோட ஸ்க்ரீன். மோட்டோ G4+ல பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து 5.5 inch இருந்துச்சு, ஆனால் இது வந்து 5.2 inch, அதாவது ஸ்க்ரீன் சைஸை குறைச்சிட்டாங்க. ஆனாலும் இந்த ஸ்க்ரீன் ஒரு 1080p ஃபுல் ஹெச்டி ஸ்க்ரீன். ஸோ ஸ்க்ரீனோட குவாலிட்டி வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா செல்லர் கால் குவாலிட்டி. ஸோ செல்லர் கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் செல்லர் கால் குவாலிட்டிக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ஃபோனோட செல்லர் கால் குவாலிட்டியும் செம்மையாக இருக்குது, செல்லர் ரிசப்ஷனும் செம்மையாக இருக்குது. ஸோ ஃபோனை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஃபோன் பேசல, ஃபோன் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜியோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் பக்காவாக வேலை செய்யுது. ஸோ ஜியோ வோல்ட்டும் இந்த ஃபோனுக்கு சப்போர்ட் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து டியூவல் சிம், அது வந்து ரெண்டு நேனோ சிம் போடலாம், ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஸோ வந்து இது ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் இல்லை. ஸோ நீங்கள் ரெண்டு சிம்மும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே டைமில் ஒரு மெமரி கார்டும் போடலாம். ஸோ மெமரி கார்டு வந்து உங்களுக்கு அடாப்டபிள் ஸ்டோரேஜாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபோனில் எப்படி நோக்கிட்டு இருக்குது, ஸோ வந்து நீங்கள் அடாப்டபிள் ஸ்டோரேஜாகவும் ஃபோனில் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட டியூவல் சிம் செட்டப் எப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நேனோ சிம் வந்து உங்களால் 4G யூஸ் பண்ண முடியும், 3G யூஸ் பண்ண முடியும், 2G யூஸ் பண்ண முடியும். ஸோ செகண்ட் நேனோ சிம்மில் பார்த்தீங்கன்னா உங்களால் 3G இல்லாட்டி 2G மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது ஃபஸ்ட்டு சிம்மில் வந்து நீங்கள் வந்து 4G சப்போர்ட் இருக்கிறதுனால ஃபஸ்ட் சிம்மில் மட்டும் தான் உங்களால் ஜியோ போட முடியும். செகண்ட் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களால் ஜியோ போட முடியாது, வேறு ஏதாவது சிம் தான் போட்டு யூஸ் பண்ணணும். ஸோ அதில் 4G யூஸ் பண்ண முடியாது, 3G 2G தான் யூஸ் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஓடிஜி இந்த ஃபோனில் டெஸ்ட் பண்ணி பார்த்தது யூஎஸ்பி ஓடிஜி வந்து பக்காவாக வேலை செய்யுது. ஸோ யூஎஸ்பி ஓடிஜி பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு ஒரு 3000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ 3000 mAh பேட்டரி இருக்கிறதுனால இந்த ஃபோனுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஆன் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 hour வருது. ஸோ பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ பேட்டரி லைஃப் பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. ஸோ வந்து நீங்கள் ஒரு நாள்லேருந்து ஒன்றரை நாள் வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணாமலே இந்த ஃபோனை யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு வந்து டர்போ சார்ஜிங் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது, அதாவது ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூலான பிளேஸில் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் சீக்கிரமாக சார்ஜ் ஆகுது. அதே ஹாட்டான பிளேஸில் ஃபோனை சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து ஸ்லோவாக சார்ஜ் ஆகுது. அதாவது ஃபோன் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சரை டிடெக்ட் பண்ணி சார்ஜிங். ஸோ ஆனால் இது ஒரு நல்ல ஒரு சேஃப் ஃபீச்சர் தான் சொல்லலாம் இந்த ஃபோனில். அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 hour 30 minutes வரைக்கும் 1 hour 15 minutes 1 hour 30 minutesக்குள்ளே சார்ஜிங் போயிடுச்சு. ஸோ இது உண்மையிலே ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் சொல்லணும். ஸோ 1 hour 30 minutes உங்கள் சார்ஜும் முடிஞ்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா எல்லா சென்சாரும் இருக்குது, ஆனால் கம்பஸ் சென்சார் மட்டும் இல்லை. அதாவது கம்பஸ் சென்சார் இல்லாதனால உங்களுக்கு மேப்ஸ்லாம் பக்காவாக வேலை செய்யுமா இல்லையா நீங்கள் கேட்கலாம். ஆனால் மேப்ஸ்லாம் பக்காவாக வேலை செய்யுது. அதாவது GPS யூஸ் பண்ணி உங்கள் மேப்ஸ்லாம் பக்காவாக வேலை. ஸோ காம்பஸ் சென்சார் மட்டும் தான் இல்லை, மீதி எல்லா சென்சாரும் இருக்குது மோட்டோ G5+ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் வழியாக நீங்கள் பாட்டு கேட்டிங்கன்னா டெப்த் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, சவுண்ட் குவாலிட்டியும் செம்மையாக இருக்குது. ஸோ ஹெட்ஃபோன் குவாலிட்டியில் அந்த ஹெட்ஃபோன் ஜாக் வழியாக சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேமிங். இந்த ஃபோனில் வந்து கேமிங் ஆடினீங்கன்னா ஃபோன் ஹீட் ஆகாது. மோட்டோ G5+ல பார்த்தீங்கன்னா அது ஒரு கார்னாகவே இருந்துச்சு, அதாவது ஃபோன் ஹீட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 625 ஃபோனில் ஹீட் ஆகாது. அதனால் நீங்கள் கேமிங் எவ்வளோ வேணாலும் கேமிங் ஆடலாம். ஸோ கேமிங் ஆடும்போது எந்த லேக்கும் இல்லை. அதை பார்த்தீங்கன்னா கேமரா பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு ஒரு S7 Edge சென்சார் கொடுத்துருக்காங்க. அதாவது 12 MP f1.7 ரியர் கேமரா. அது வந்து ஒரு S7 Edgeல இருக்க கேமரா தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, பெஸ்ட் இன் கிளாஸ்னே சொல்லலாம். கேமரா அவுட்டோர் வெளி லைட்டிங்காக இருந்தாலும் உள் லைட்டிங்காக இருந்தாலும் லோ லைட்டில் இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் கேமரா வந்து செமையாக ஃபோக்கஸ் வந்து எல்லாமே செம்மையாக ஃபோட்டோ எடுக்குது. ஸோ வந்து கேமரா தான் பெஸ்ட்னே சொல்லலாம். ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு செம்மையாக செல்ஃபிலாம் எடுக்குது. ஸோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 20,000 பெஸ்ட் கேமரா ஃபோன்னாலே மோட்டோ G5+ தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்ஸ். இது வந்து எனக்கு பிடிக்காத விஷயம். ஸோ பிடிக்காத விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். நம்பர் 1 வந்து
ஆட்டோ பிரைட்னஸ் சென்சார் வந்து இந்த ஃபோனில் இருக்குது. ஆனால் பக்காவாக ஆட்டோ பிரைட்னஸ் சென்சார் வேலை செய்ய மாட்டேங்குது. அதாவது சம்டைம்ஸ் நீங்கள் சன்லைட்லலாம் போகும்போது நீங்கள் ஃபோனை நீங்களே அந்த பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஆட்டோ பிரைட்னஸ் சென்சார் வந்து ரொம்ப பக்காவாக வேலை செய்ய மாட்டேங்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வேணால் ஒரு அப்டேட்டில் வேணால் மோட்டோவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு இது சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வால்யூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக இருக்குது ஸ்பீக்கர் வால்யூம். அதாவது நீங்கள் ஃபுல் வால்யூமே வச்சாலும் நீங்கள் இன்னொரு பாயிண்ட் அதிகமாக வைக்குவேன் அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். ஸோ வந்து ஸ்பீக்கர் வால்யூம் வந்து லைட்டாக லோவாக இருக்குது. ப்ளஸ் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான், அதான் மேலே இருக்க இயர்பீஸோடைய ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ மோட்டோவில் வந்து ஒரு டியூவல் ஸ்பீக்கர் வச்சிருக்கலாம். ஆனால் இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் தான் கிடைக்குது. டால்பி அட்மோஸ் இருக்குது, ஆனால் உங்களுக்கு ஸ்டீரியோஸ் அந்த சரௌண்ட் எஃபெக்ட் கிடைக்காது. ஆனால் ஒரு ஸ்பீக்கர் தான் இருக்குது. ஸோ அது ஒரு கான். அடுத்தது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் லைட் இல்லை. ஆமாம், கண்டிப்பாக மோட்டோரோலா டிஸ்பிளே இருக்குது, ஆனால் இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் எல்இடி இல்லை. அதாவது நீங்கள் மோட்டோரோலா டிஸ்பிளே எடுத்தோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டுது. பட் உங்கள் ஃபோன் வந்து உங்களோட ஒரு 10 அடி தூரமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லைட் இருந்தால் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் அங்கேருந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ ஃபோன் கிட்ட போய் ஃபோன் எடுத்தால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தெரியும். ஸோ அதுதான் மோட்டோ டிஸ்பிளே இருக்குது, நோட்டிஃபிகேஷன் லைட் இல்லை. அது பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸிங் கேமரா பொறுத்தவரைக்கும் கேமரா சூப்பராக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஃபோக்கஸிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அதாவது நீங்கள் வீடியோ எடுக்கும்போது ஒரு ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இன்னொரு ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணும்போது ஃபோக்கஸிங் வந்து திணறுது. ஸோ கேமரா சூப்பராக இருக்குது, அந்த ஃபோக்கஸிங் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து இந்த ஃபோன் வந்து 2 வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து 2GB 16GB ஸ்டோரேஜ், இன்னொன்று வந்து 3GB 16GB ஸ்டோரேஜ், இன்னொன்று வந்து 4GB RAM 32GB ஸ்டோரேஜ். அதாவது பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 16GB ஸ்டோரேஜ் மட்டும் தான் கிடைக்குது. நான் நினைக்கிறேன் உங்கள் மோட்டோவில் வந்து 32GB ஸ்டோரேஜ் அட்லீஸ்ட் வச்சிருக்கணும் பேஸ் வேரியன்ட். ஸோ ஆனால் 4GB தான் அவங்க 32GB தராங்க, 32GB ஸ்டோரேஜ் தராங்க. அது ஒரு பிரச்சனை, நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் வாங்கினா 32GB வேரியன்ட் வாங்கணும் 4GB ரேமோட. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபோன் வந்து ப்ரைஸ்க்கு வர்த்தான்னு கேட்டால் ஆமாம், கண்டிப்பாக ப்ரைஸ்க்கு வர்த்தான். உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி செம கேமரா கிடைக்குது. ப்ளஸ் உங்களுக்கு கூகுள் அசிஸ்டண்ட்டும் ஃபோனில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மோட்டோ G5 வாங்கலாம். இந்த ப்ரைஸ்க்கு ரொம்ப வர்த்தான ஃபோன் தான். ஆனால் இன்னும் நீங்கள் அக்ரெசிவாக ப்ரைஸ் பண்ணிக்கலாம் ரெட்மி நோட் 4 படி. ஆனால் அவ்வளோ அக்ரெசிவாக ப்ரைஸிங் இல்லை. அப்போ கூட இந்த ஃபோன் வர்த்து தான். நீங்கள் வந்து கேமராக்கும் கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கும் பில் குவாலிட்டிக்கும் எல்லாத்துக்கும் செம்மையாக பே பண்ணலாம் இந்த ஃபோனுக்கு. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த 20,000 பார்த்தீங்கன்னா மோட்டோ G5 ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபோனுன்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது கேள்விகள்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் மறக்காமல் நம்ம கிக்கி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.